தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையுமே அதி கனமழை பெய்யாதுன்னு வானிலை ஆய்வு மையம் கணிச்சு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் சில மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நம்மளுக்கு வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாச்சு. இதை நீங்க ஃபெஞ்சல் புயலோட கம்பேர் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்களே, இது புயலா மாறுமா அப்படின்ற கேள்வி எல்லோர் மத்தியிலுமே இருக்கும். புயலா மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல அதுக்கு நிறைய ஸ்டேஜ் இருக்கும். இது டிப்ரெஷனா மாறுறதுக்கு கூட கொஞ்சம் டவுட்டு தான். வேணா கரையை கடக்கும் போது இது ஒரு 50% சான்ஸ் இருக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய நகர்வு திசை அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபெஞ்சல் புயல் நம்மளுக்கு மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி இப்படி நம்மளுக்கு லாஸ்டா மேற்கு வடமேற்கு நோக்கி போனதுனால நம்மளுக்கு யூட்டன் அடிச்சிருச்சு அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல நம்ம பார்த்தோம். ஆனா இந்த ஃபெஞ்சல் புயல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரும்போது இங்க இருக்கக்கூடிய இது நம்மளுக்கு மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி இப்படி வரும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. இதனுடைய டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி இப்படி நகரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே இருக்கு. ஆனால் வெல் மார்க்டு பிளேஸா இது உருமாறி இருக்கு, வலுப்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெல் மார்க்டு பிளேஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது லோ ப்ரெஷர் ஏரியாக்கும் டீப் ப்ரெஷர் ஏரியாக்கும் நடுமத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபோர்ஸ் தான் நம்ம வெல் மார்க்டு பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கொஞ்சம் வெல் மார்க்டு, அதாவது லோ ப்ரெஷர் ஏரியாவில் இருந்து கொஞ்சம் வலுப்பெற்றிருக்கு, டீப் ப்ரெஷர் ஏரியாவாக மாறல, கொஞ்சம் வலுப்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நகரக்கூடிய திசை மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி இது நகரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இது மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகருது அப்படின்னா எந்தெந்த இடத்துல மழை பெய்யும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது இலங்கை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கடலோர மாவட்டங்கள் கிட்ட இருக்கு. இது நாளைக்கு தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் இலங்கை கடலோர மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. அதனால தமிழகத்துல எந்த இடத்துலையுமே அதிக கனமழை எல்லாம் பெய்யறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனா கனமழையும் மிக கனமழையும் பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இது டீப் டிப்ரெஷனாக மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் 50% வாய்ப்புகள் தான் இருக்குது. டீப் டிப்ரெஷனாக கூட இது மாறாது, ஆனால் மழை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மழையை தரக்கூடிய மேகங்கள், அதாவது கருமேகங்கள், அதிக மழையை தரக்கூடிய கருமேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நம்மளால இந்த காட்சியை பார்க்க முடியுது. இது இப்போ இங்கே இலங்கை கிட்ட, அதாவது இலங்கை கடலோர மாவட்டங்கள் கிட்ட இது இப்போ நிலை கொண்டிருக்கு. இப்போ நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அடர்ந்த மழை கொடுக்கக்கூடிய மேகங்களானது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் உள்நோக்கி வரும்போது நம்மளுக்கு இந்த டெல்டா பகுதிகள் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதிக மழை மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சியை இது நம்மளுக்கு காமிக்குது. வியாழனில் நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இது அப்படியே அந்த மழை மேகங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழக உள் மாவட்டங்களை நோக்கி பயணிக்குது. இதை இன்னும் நம்ம டீப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் இந்த கருமேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. அதாவது கோயம்புத்தூர், போடிநாயக்கனூர், திண்டுக்கல், கரூர், ஈரோடு இங்கே எல்லாம் நம்மளுக்கு வியாழக்கிழமை மதியத்துக்கு மேலே மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதே போல தான் இந்த வரைகலை படத்துலையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைய தினத்தில் எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க, வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டத்துக்கு மிக கனமழைக்கும் அலர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைய தினத்தில் நமக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் இந்த மாவட்டத்துக்கு எல்லாம் நமக்கு ஆரஞ்சு அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல மயிலாடுதுறைக்கும் நமக்கு ஆரஞ்சு அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. காரைக்காலுக்கும் நமக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதுவே நம்ம கனமழை எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவள்ளூர்ல தொடங்கி ராமநாதபுரம் ஒட்டி இருக்கக்கூடிய இந்த கடலோர மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த சுழற்சி நமக்கு நெருங்க அந்த பேண்ட்ஸ் அதிகமாக நமக்கு சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் எல்லாம் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில டைம்ல கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ராமநாதபுரம், சிவகங்கை,
திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் இங்க எல்லாம் கனமழை வந்து பெய்யும் சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியிலும் நம்மளுக்கு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது. இதுவே நம்ம நாளைக்கு பார்த்தோம்னா டெல்டா பகுதிகளான திருவாரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர் ஆகிய பகுதிகளுக்கு நாளைக்கு கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு மாதிரியே தான் நாளைக்கும் நமக்கு வந்து கடலோர மாவட்டங்கள் எல்லாத்துக்குமே, அதாவது தூத்துக்குடி வரையிலும் கூட நமக்கு கனமழைக்கான எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கு. கேடிசிசி ஜோன் ஆகிய சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள்லையும் கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி இங்கேயும் வந்து கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கருமேகங்கள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி நம்மளுடைய உள் தமிழகத்துக்கு வரும்போது இங்கே உள் தமிழகத்திலையும் வந்து கனமழை பெய்யும். அதே போல் மேற்கு தொடர்ச்சி ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களையும் கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர், திருப்பூர் இந்த மாவட்டத்திலையும் பெய்யும். உள் தமிழகமான திருச்சி, மதுரை இங்கேயும் வந்து நம்மளுக்கு பெரம்பலூர், திருப்பத்தூர் இங்கேயும் வந்து நம்மளுக்கு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் நாளைக்கு நமக்கு தமிழகத்தில் முக்காவாசி மாவட்டங்களில் கனமழையும் மிக கனமழையும் பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்காங்க. நம்ம முன்பு வரைகலையில் பார்த்தது போலவே இங்கே மேகங்கள் வந்து நம்மளுக்கு நகர நகர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதன் பிறகு தென் தமிழக மாவட்டங்கள்லையும் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தது போலவே இங்கே நமக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், மயிலாடுதுறை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை இங்கே எல்லாமே, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், தென் தமிழக மாவட்டங்கள்லையும் நமக்கு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மழையானது நமக்கு 17ஆம் தேதி வரை நீடிக்கும். அதாவது ஒரு கனமழை ஸ்டேஜ்லேயே வந்து நீடிக்கும். அதி கனமழைக்கு நமக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 17ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதிக கனமழை கொடுக்காது, புயலா மாறாது, டீப் டிப்ரெஷனா மாறுறதுக்கும் டவுட் தான் அப்படின்ற அளவுக்கு வானிலை ஆய்வு மையம் நமக்கு கணிச்சு சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரமா பார்க்கப்படுது.